Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ரெசின் மெட்டீரியல் அண்ட் எப்படி நான் மேக் பண்ணேங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹாட் அண்ட் மோல்டில் நான் வந்து என்ன ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறேங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து குட்டி குட்டி சர்க்கிள் ஓவல் ஷேப் மோல்டு அது. இது ஜுவல் மேக்கிங்க்கான மோல்டு. நல்லா பாருங்கள். இது வந்து ஆல்ஃபாபெட்டில் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, 1 2 3 அண்ட் ஆல்ஃபாபெட் வந்து அதில் இருக்க மோல்டில் இருக்கிறது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், வித்தவுட் ஹோல் தான். இதெல்லாம் வந்து நெயில் ஆர்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம், ரெசின்காக யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸு, கிளிட்டர்ஸு, சம்கீஸ் எல்லாம். இது வந்து ட்ரை ஃப்ளவர்ஸு. நான் வந்து ஜுவல் மேக்கிங்காக நான் வாங்கியிருந்த கிட்டில் எனக்கு இந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், யூவி ரெசினை வச்சு நான் மேக் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து கிளிட்டர் என்கிட்ட இருந்தது. அது இது வந்து பிக்மெண்ட்டு. ஒன்று வந்து பர்பிள் கலர், உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது வந்து டார்க் காப்பர் கலர். இது 2 பிக்மெண்ட்டுமே என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்காக கப்பு, டூத் பிக்கு, ட்ரை ஃப்ளவருக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் வச்சு நம்ம ஐஸ் ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெசின் அண்ட் ஹார்டினர் ரெண்டுமே எடுத்துக்கணும். ரெசின் வந்து 20 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்டினர் 10 கிராம் எடுத்துக்கணும். நீங்கள் 2:1 ரெசின் தான் நான் எடுத்திருக்கேன். இது எபாக்சி கிடையாது, ஜுவல் மேக்கிங்காக நான் வாங்கியிருந்தது. மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 5 or 10 மினிட்ஸ். ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது வீடியோவில் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா பபிள்ஸ் நிறைய வரும், அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வச்சு இந்த ஹார்ட்டின்னு சர்க்கிளை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னே போட்டிருக்க வீடியோஸ்லேயே இருக்குது. எல்லா வீடியோஸ்லேயும் சொன்னால் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இது வந்து ப்ரூச் ஒர்க்குக்காக மேக் பண்ணலாம். கிளிப் எல்லாம் சென்டர் கிளிப்லேயுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்ட்ரிங்கில் ரெடி பண்ண அந்த கம்பி வளைச்சி மேக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நான் இந்த ஹார்ட்டின் மோல்டில் வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் நான் எனக்கு தோன்ற மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் போய் பாருங்கள். ரெசினுக்கு தனியாக நான் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ரெசின் வச்சு ப்ரூச் கிளாஸ்க்கான வீடியோவுமே நான் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கிளாஸஸுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரெசின் ஒர்க் வந்து ஜுவல் மேக்கிங்காகவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வீடியோஸ் இருக்குது. பார்ட் 1 கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 இருக்கும். இது வந்து கிளாஸ் 3 உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கிளிட்டரு, குட்டி குட்டி ஸ்டோன்ஸு ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து குட்டி கம்பி வளைச்சி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த கம்பியை விட்டு அந்த ரெசின் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன் யூவி ரெசின்லேயே இந்த சைடும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. நான் வந்து அதை கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் மோல்டை லெஃப்ட் ரைட்டில் நான் கொஞ்சம் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிறதுக்கே டைம் எடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் யூவி ரெசின் வச்சு 1 மட்டும் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். மீதி எல்லாமே வந்து ரெசின் அண்ட் ஹார்டினர் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் நான் வந்து என்கிட்ட இருக்க அந்த கிளிட்டர்ஸு, ஸ்டோன்ஸு, சம்கீஸு, குட்டி குட்டி பால் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே நான் ஒவ்வொன்றுத்துலேயும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. என்னோடய நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாருங்கள். என்னோடய கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ப்ரூச் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ரெசின் வச்சு ஜுவல் மேக்கிங்குமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் எல்லா கிளாஸுக்குமே நான் தனி ப்ளேலிஸ்ட் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்கமிங்காக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து டூத் பிக் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது நம்ம ரெசினில் மிக்ஸ் பண்ணி புவர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது குவான்டிட்டி நம்ம கம்மியாக தான் ஊற்ற போகிறோம். அதனால தான் நம்ம மோல்டில் புவர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குட்டியான ஸ்பேஸ் தானே, அந்த ஸ்ட்ரிங்குள்ளே எவ்வளோ நமக்கு வந்து
ரெசினோட குவான்டிட்டி வந்து ஸ்டே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கலராக இருக்கட்டும், இல்லை ஸ்டோன்ஸு, கிளிட்டர்ஸு, பிக்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆல்சோ. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள் ஐஸ் ஸ்டிக்கில் தான் ரெசின் எடுத்து லைட்டாக புவர் பண்ணி விடுறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் ஸ்டிக்கில் எடுத்து நீங்கள் ரெசினை விட்டுட்டு டூத் பிக்கில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஐஸ் ஸ்டிக்கில் பண்ணாதீங்க. பாருங்கள் அந்த ரெசின் வெளியில் வருது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ரொம்ப தின் லேயர் அப்படிங்கிறதுனால வெளியே ஸ்ப்ரெட் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்காக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் உங்களுக்கு சிசர்லேயே கட் பண்ண முடியும். கட் பண்ணி நான் காமிப்பேன். சேம் வீடியோ, அதாவது யூவி ரெசினில் மேக் பண்ண வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எனக்கு 6,000 வியூஸ் போயிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மலாக நான் ரெசின் அண்ட் ஹார்டினர் மிக்ஸ் பண்ணி இதே மேக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே யூவி ரெசின் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் ரெசின் அண்ட் ஹார்டினர் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ 2 டைப்லேயுமே நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் ரெசினை வந்து ஸ்டிக்கில் தான் எடுத்து நான் லைட்டாக ஒவ்வொன்றுத்துலேயும் நான் புவர் பண்ணேன். அதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இது சண்டே ஒரு ஆஃப்டர்நூனுக்கு நான் இதை வந்து ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் டே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இதோட லேயர் வந்து நம்ம தின்னாக தான் கொடுத்துருக்கோம். செகண்ட் லேயர் தேவையில்லை. பாருங்கள், அதோட அவுட்புட் பாருங்கள். ட்ரையாக இருக்கா என்னன்றது நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ட்ரையாக இருந்தது. எனக்கு அவுட்புட்டுமே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் ஸ்ப்ரெட் ஆனது எல்லாமே நீங்கள் எடுத்து சிசர் வச்சு கட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெசின் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரூம் வந்து விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. மிக்சிங் கப்பு, ஐஸ் ஸ்டிக் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ரெசினை ஹேண்டில் பண்ணணும். இது வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல இதை நீங்கள் வைக்கவே கூடாது. அவங்க இல்லாத டைமில் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு எட்டாத ஸ்பேஸில் வச்சிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எடுக்கணும். குழந்தைங்க கையில் பட்டுட்டாலும் கண்ணில் படுறது, ஸ்மெல் பண்ணுறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ரெசினில் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் இதுவுமே வந்து போர் பண்ணி வச்சுட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு எட்டாத ஸ்பேஸில் தான் நான் வைப்பேன். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கும் போதே என்னோடய பொண்ணு வந்து அதை எடுக்கிறா பாருங்கள். அது அவங்களுக்கு தெரியாது, அதோட டேஞ்சர் என்னன்றதே தெரியாது. அது ஒரு விளையாட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வந்து அதை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஏன்னா இதோட லேயர் வந்து தின்னாக இருக்கும் இல்லைங்களா. பாருங்கள், இதில் ட்ரை ஃப்ளவர் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். வேறு எதுவும் நான் போடலை. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே நான் சிசர் வச்சு கட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக கட் பண்ண முடியும். இதில் மட்டும் தான் கட் பண்ண முடியும். நீங்கள் மோல்டுலலாம் கீ செயின் மேக் பண்ணுறீங்க, ஹார்ட் செயின், ஜுவல் மேக்கிங்லாம் இது மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ண முடியாது. அதுக்கு மெஷின் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ சிசர் வச்செல்லாம் அதை கட் பண்ண முடியாது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் கண்டிப்பாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேர்ன் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்க ரெசின் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலான்னு தோணும். இதை வச்சு நான் ப்ரேஸ்லெட் கூட மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.